தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பயிற்சி பலன் 2026. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதி எடுத்துக்கிறேன். 11 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல் பாதத்தில் எடுத்துக்கிறேன், இல்லைனா 2ஆம் பாதம் அந்த லெவலுக்கு எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சி, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரம், தனவாக்கு, குடும்பஸ்தானம். இந்த இடத்துக்கு குரு வர்றது அவ்வளோ சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அருமையான டைம் தான், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தசாபுத்தி படி பார்த்தோமானால் ராசிக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருவார். இது வரைக்கும் சேமிப்பு இல்லை அப்படின்னாக்கா இப்போ சேமிப்பு இருக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா 2024 வேலை ரீதியாக உங்களுக்கு சிக்கல் இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். இப்போ தசா ரீதியாக பார்த்தோமானால் என்னோட கணக்குப்படி நான் 10 வருஷம் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 5 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அதாவது 4 வருடம் 3 மாதம் இருக்கலாம், இல்லை 4 வருடம் 6 மாதம் இருக்கலாம். இவங்கெல்லாம் கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி வரும். அதாவது 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் ப்ளஸ் 6 மாதம் இது மாதிரி இருக்கிறவங்க, அந்த புனர்பூச நட்சத்திரம் கடைசி 3ஆம் பாதம் கடைசி, கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வரக்கூடியவர்கள் அந்த கடகராசிக்கு அந்த புனர்பூச நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ தசாபுத்தி ரீதியாக ஒரு சிலருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 15 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ 10 வருடம் நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். 10 + ஒரு 19 அப்படின்னாக்கா 29, 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வந்துடும். அதே படிக்கிற காலகட்டத்தில் என்ன தசை நடந்தாலும் சரி, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இது வரைக்கும் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். நீங்கள் குரு தசையில் இருக்கிறவங்க கடைசி அந்த 6 வருடம் அதில் இருக்கிறவங்களும், இல்லை சனி மகா தசையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைம் அப்படிங்கிறது. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருந்து அதே நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் இப்படி தான் போவார். இந்த கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். 2024 நிறைய பேர் படிப்பில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அதாவது 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், என்ன தசையாக இருந்தாலும் குருடைய பயிற்சி அவ்வளோ சிறப்பாக வேலை பார்க்கும். படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும். இன்னொன்று உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணீங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோலாம் நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதி நிறைய தோற்றுருப்பீங்க, இல்லை சரியான இது பண்ணியிருக்க முடியாது, உங்களால் வெற்றி வாய்ப்புகளை பார்த்துருக்க முடியாது. இப்போ வெற்றி வாய்ப்புகளை பார்ப்பீங்க. படிப்பு ரீதியாக நல்லாயிருக்கும். என்ன தசையாக இருந்தாலும் சரி, குரு தசை பிற்பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, 22 வயசுக்குள்ளே படிப்புங்கிறது சிறப்பு. ஏன்னா சனி தசைக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 22 வயசுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த வயதில் வரக்கூடிய சனி மகாதசை அப்படிங்கிறது அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 24 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சனி தசை அப்படிங்கிறது வரும். அப்போ முதல் 10 வருஷம் அப்படின்னா 15, 16 வயசுலேயே முடிஞ்சிடும். 16 வயசுக்கு பிறகு 9 வருடங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய செகண்ட் பார்ட். இது கடகராசியை ஒட்டி வரக்கூடிய பாதம், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்போ சனி தசை எப்படி வேலை செய்யும், பின்னாடி வரக்கூடிய அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் சனி பார்வையில் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு படிப்பு ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அது எல்லாமே சரியாயிடும், இந்த குரு பயிற்சிக்கு சரியாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ சனி மகாதசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பு, அருமையான டைம். இப்போது வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் சிக்கல் இருந்துச்சோ, யாராருக்கெல்லாம் நெருக்கடிகள் இருந்துச்சோ அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் நீங்கள் சனி மகாதசையில் இருந்தால் கூட அவ்வளோ கெடுபலன்கள் கிடையாது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம். சனி மகாதசையே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வருதுன்னு வச்சிக்கலாம். அவ்வளோ கஷ்டம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நீங்கள் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், உயர் படிப்புக்காக நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, இது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் 29, 30 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 20, 22 அதான் அந்த 24 வயசு வரைக்கும் கூட அந்த சனி மகாதசை அப்படிங்கிறது முடியலாம்.
இப்போ திருமணத்துக்காக சனி தசையில் இருக்கிறீங்க, இப்போ குருவோடைய பயிற்சி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா எதிர்பார்த்திருந்தால் அந்த வழக்குகள் இப்போ முடிவுக்கு வரும். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரும். இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் சேமிப்பு இல்லைன்னா இப்போ சேமிப்பு இருக்கும். வாக்குவாதங்கள் நிறைய இருந்திருக்கும். நிறைய உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஜென்ம குருவாக இருக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள், வாக்குவாதங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சனி தசை வந்து இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதி. இது எந்த வயசில் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புனர்பச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், அதாவது 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த சென்ட்ரு பகுதியில் 29 நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 5 to 19 24 வயசு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சனி தசை அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலை வாய்ப்புக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து புதன் தசை. புதன் புனர்பச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் புதன் தசை. டோட்டலாகவே இந்த 3 பாதங்களுக்கும் 25 வயசுலேருந்து 52 வயசுக்குள்ளே தான் வருது. அதாவது புனர்பூச நட்சத்திரம் இந்த 3 பாதங்களுக்கும் 25 வயசுலேருந்து 52 வயசுக்குள்ளே தான் வருது. இந்த புதன் தசை ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை. புதன் தசை நல்லாவே இருக்கும். குருடைய பயிற்சி அவ்வளோ சூப்பர். இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, வேலை ரீதியாக 2024 வேலை ரீதியாக பாதிப்புகளை கொடுத்துருக்கோம், வேலை சிக்கலை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வேலையில் அவ்வளோ பெரிய அதாவது எதிர்ப்புகள் இருந்திருக்கும். வளர விடாமல் இருக்கிறது, இல்லை ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே மாறும். 2024 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது இந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், வக்கரமாக இருந்தால், ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வந்துச்சு. அதன் பிறகு உத்திரட்டாதி வந்துட்டார், இப்போ ரேவதியில் இருக்கார். இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் இது. வந்து யாராருக்கெல்லாம் வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் பிரச்சனை இருந்தது, இல்லை வேலை போய் வேலை கிடைச்சோ அந்த வேலை சரியாக அமையலைன்னா இப்போ அமையும். இதன் பிறகு இப்போ சனி பார்வையில் எந்த கிரகமும் கிடையாது. சனி பார்வை உங்கள் ராசியில் கிடையாது. அதாவது அதுவே போதும். மெயினாக வந்து ராசிக்கு வந்து பட்டுச்சுன்னா தான், சனி பார்வை பட்டுச்சுன்னா தான் கொஞ்சம் மந்த நிலையை கொடுக்கும், தடை தாமதங்கள் கொடுக்கும். இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள். நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேசி முடிவு எடுத்துக்கலாம். கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் என்ன மாதிரியான கேஸாக இருந்தாலும் சரி இப்போ ரிலீஸ் ஆகிடும். இன்னொன்று வேலையில் நான் சொல்லிட்டேன், வேலை நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்களோ புதுசாக ஒரு வேலை தேடுறீங்கன்னா இப்போ வேலைக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். குரு பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நட்சத்திராதிபதி தான் குரு. அவரே வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் உட்காரக்கூடிய தசை நல்லா இருக்கணும் உங்களுக்கு மெயினாக. இப்போ புதன் தசை உங்கள் சுய ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருந்துன்னு வச்சிங்களேன், நிறைய உங்களுக்கு வந்து வேலை சார்ந்து கஷ்டங்களை கொடுத்துருக்கும். வேலையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலையில் வந்து எதிர்ப்புகள் நிறைய பார்த்துருப்பீங்க, வேலைக்கே போகாத மந்த நிலையெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாம். வேலைக்கே போனாலும் சரியான சம்பளம் வராது, அது மாதிரிலாம் நிறைய இருக்கலாம் அஸ்தங்கமாக இருந்தால். வக்கரமாக இருந்தால் சொல்லவே தேவையில்ல, நிறைய கஷ்டம்தான். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். வக்கரமானவங்களுக்கு இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் கன்ஃபார்மாக இருக்கும். இன்னொன்று வேலை சம்மந்தமான உயர் பதவி கிடைக்காம, எப்படி பார்த்தாலும் சரி நல்ல ஒரு வேலையில் கூட இருப்பீங்க, அப்படியே இருப்பீங்க, வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரிலாம் அந்த வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுய ஜாதகத்தில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலையும், அந்த வேலை சார்ந்து முயற்சி பண்ணுறது, இடம் சார்ந்து முயற்சி பண்ணுறது, இன்னொன்று சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் இப்போ நல்ல முடிவுக்கு வரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா இந்த ராசி புனர்பூச நட்சத்திரம் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். தொழிலில் ஒரு சேஞ்சஸ் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாவது ஆகணும். குரு பயிற்சி ஆகி ஒரு 3 மாதம் கழித்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றம், தொழில் சார்ந்து நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சனியோடைய பார்வை வந்து இப்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது புதனோட வீடு. அந்த தசா நடத்தக்கூடிய புதனை தான் இப்போ பார்க்குறாரு, அந்த வீட்டை தான் இப்போ பார்க்குறாரு. ராசிக்கு 4 அப்படின்னாவே இப்போ வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி 3 மாதத்துக்கு பிறகு தான். இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகும்.
அதன் பிறகு தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இடம் வாங்குறதுக்காக இருந்தீங்கன்னாக்கா இடம் வாங்கலாம். வண்டி வாகன சேர்க்கை இந்த டைமில் கொடுக்கும். வீடு கட்டுறது அது மாதிரி ஏதாவது முயற்சிகள் இருந்தீங்கன்னாக்கா இப்போ சக்ஸஸை கொடுக்கும். திருமண உறவுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது வந்து சக்ஸஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சேமிப்புகள் இல்லைன்னா இப்போ சேமிப்புகள் கொடுக்கும். நீங்கள் இந்த வாக்கு ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இல்லைன்னு சொல்ல. இப்போ பூச நட்சத்திரத்தில் உட்காருவார், அதில் ஆயில நட்சத்திரத்தில் உட்காருவார். அதன் பிறகு அப்போது கேதுவோட சேருவார். அப்போ வாக்கு ஸ்தானத்தில் இருந்த இந்த குரு பகவான் உங்களுக்கு வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. புதன் தசையில் இருந்தாலும் சரி, அதன் பிறகு வரக்கூடிய கேது தசையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொதுவாக வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. இன்னொன்று பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மணியெல்லாம் ஒரு சில பேருக்கு லாக் ஆகும். அதாவது கொடுக்காம இருந்தீங்கன்னா ஏன் லாக் ஆக போகுது, கொடுத்தீங்கன்னாக்கா லாக் ஆகிடும். அதாவது திரும்பி வர்றதுக்கு அதை போராடி வாங்கணும். அது மாதிரி வந்து சூழ்நிலையில் கொடுக்கும். இந்த புதன் தசையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். சுய ஜாதகத்தில் வலுவான தசையாக இருந்தால் பரவாயில்ல, வந்துடும். இல்லை வக்கரமாக இருந்தாலோ, இல்லை அஸ்தங்கமாக இருந்தாலோ, இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ பணம் போனால் வராது. அதனால் சொல்கிறேன், குரு நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அந்த நட்சத்திரம் ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, குருடைய நட்சத்திரம், குரு போகக்கூடிய நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம் ஓகே இல்லைன்னு சொல்லலை. ஆயில நட்சத்திரத்தில் போகும்போது கேது வருவார், கேதுவோட ஜாயிண்ட் ஆகிடுவார். அதனால தான் சொல்கிறேன், நான் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இன்னொன்று வந்து வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் கவனமாக கொடுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயினாக. அடுத்து வந்து கேது தசை. இந்த கேது வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 43 வயசுலேருந்து, நான் சொல்கிறது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம், 43 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இந்த 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகம் குரு நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களை கொடுப்பார். ஒன்று. இன்னொன்று வந்து கேது இருக்கிற இடத்த பொறுத்து. இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் இவருக்கு 12ல் போயிடுறதுனால அதுவும் கஷ்டம்தான். இப்போ வந்து சிம்மத்தில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணால், இந்த ராசிக்கு ஆகாத வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ 2ஆம் இடத்துக்கு வராரு, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்வு கொடுக்கும். இது வரைக்கும் பணம் வரலைன்னா பணம் வரும். ஒரு இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, நான் நிறைய எல்லா தசைக்கும் அதுதான் சொல்லியிருக்கிறேன். இடம் சார்ந்து யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரும். அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைமில் பார்க்கலாம். குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கும். அதாவது 43 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு வாரிசுகளே இருக்கிறாங்க, படிப்பு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இல்லை வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் வேலை நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமணம் நல்லாயிருக்கும். திருமணம் நல்லபடியாக கூடி வந்துடும். குரு வந்து ஒரு சுப விசேஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஒரு கடன் வாங்கியாவது வீடு கட்டுவீங்க இந்த டைமில், அதாவது அதுக்குண்டான முயற்சிகளில் இருந்தீங்கன்னாக்கா. அதன் பிறகு சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து 50 வயசுக்கு மேலே 80 வயசுக்குள்ள, அதாவது 30 வருடமானு கேட்காதீங்க. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும். 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 55 to 75 வரைக்கும். இன்னொன்று வந்து 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். அதாவது 50 வயசுக்கு மேலே 80 வயசுக்குள்ளே தான் அந்த சுக்கிர தசைங்கிறது வருது. ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அருமையான டைம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார். இப்போ வந்து சேமிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது நல்லாயிருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினா சொல்லவே தேவையில்ல, வாரிசுகளுக்கு சுப விசேஷம் நடக்கிறதோ, இல்லை வேலை கிடைக்கிறதோ, தொழில் அமைகிறதோ, இது எல்லாமே சிறப்பான ஏற்றங்கள். யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனை தீரும். யாராருக்கெல்லாம் பணம் வரலையோ, அதாவது மணி லாக் ஆகி நிற்கலையா, அந்த மணியெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இப்போ வந்து குடும்பத்திலே ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், சொத்து ரீதியாக இல்லை சகோதர பாவத்தில், இதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு வந்தால் அந்த குழப்பங்கள்லாம் இப்போ தீர்வுக்கு வரும். குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கடன் பிரச்சனை தீரும். மெயினாக வந்து எல்லா தசைகளும் வந்து கடன் பிரச்சனை தீரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வழக்குகள், இல்லை கடன் சுமை, இல்லைனாக்கா பணம் வர்றது, மணி லாக்காக இருக்கிறது, இது எல்லாமே இப்போது கிளியர் ஆகிடும் இந்த குருடைய பார்வைக்கு. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை பார்க்குறது, ரொம்ப அசிங்க அவமானம்லாம் பட்டீங்க இல்லையா, எவ்வளோலாம் நீங்கள் இந்த 2024லேருந்து சொல்லவே தேவையில்லை, வேலையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, அது எல்லாமே மாறக்கூடிய தன்மை. ராசிக்கு 10 தொழில் நல்லாயிருக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இப்போ வரும். இருந்தாலும் அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் பண்ணுறது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம். இந்த குருவுடைய பார்வையெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி இந்த கேது, புதன் எல்லாத்துக்குமே வந்து குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு சிறப்பு. குரு இருக்கிற இடத்த விட
குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு அவ்வளோ மேன்மைகளை கொடுக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குருடைய பயிற்சி, குருவுடைய நகர்வு, அதாவது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் இந்த குரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.